இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு டிப்பு சொல்லியிருக்கேன் மூளைக்கு. அது என்ன சொன்னேன்? தோப்புக்கண்ணை போடுறது. ரெண்டாவது ஒரு முத்திரை சொல்லி கொடுத்துருக்கேன், சரிங்களா? மூணாவது இது வந்து என்ன அப்படின்னா, உணவில் ஒரு விஷயத்த நீங்கள் செய்தீங்க அப்படின்னா, ஒன்று சாப்பிட்டீங்க அப்படின்னா மூளையினுடைய செயல்திறன் அதிகமாக இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் மாதிரி மூளை மாதிரியே ஒரு ஃப்ரூட் இருக்குது, ட்ரை ஃப்ரூட். அது என்னன்னு தெரியுமா? க்ரூட் வால்நட். கரெக்டு. அது என்ன அப்படின்னா கைரேயன் சல்கைன்னு சொல்லிட்டு மூளை மாதிரியே இருக்கும். இதை தினம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா மூளையினுடைய செயல்திறன் அதிகமாகும், சரியா? இது பொதுவான விஷயம். இப்போ நம்ம இருக்கிற மக்களில் நிறைய பேருக்கு ஆரோக்கியமாக நம்ம இருக்கோமா அப்படின்னா எத்தனை பேர் கை தூக்குவீங்க? நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் ஹெல்த்தியாக இருக்கேன், எனக்கு தலைவலி இல்லை, மூட்டு வலி இல்லை, கை கால் வலி இல்லை, எனக்கு சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, எனக்கு வெயிட் இல்லை, எனக்கு நடந்தால் மூச்சு வாங்குறது இல்லை, நான் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கையை தூக்குங்க. 1 2 3 அவங்களுக்கு நல்ல பலமாக கை தட்டலாம். இந்த ஏஜில் நல்ல தைரியமாக கை தூக்கியிருக்காங்க. கையை தூக்குனவங்களுக்கு கையை தட்டுங்க. இதில் 2 விஷயம் இந்த கை தட்டுறதுல, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. கையை நீங்கள் தட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா, என்ன ஆகும்? நம்ம உடம்புனுடைய மொத்த நரம்பினுடைய முடிவுகள் நம்ம உள்ளங்கையில் உள்ளங்காலில் தான் இருக்குது. இந்த கையை நீங்கள் இப்படி இப்படி தட்டும் போது நம்ம நரம்புகள் தூண்டப்பட்டு உடம்பினுடைய செயல்திறன் நல்லா வந்து வேலை செய்யும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இன்னொன்று, அதாவது அப்ரிஷியேஷன் இஸ் த கீ டு சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களை நீங்கள் பாராட்டினீங்கன்னா அந்த குணங்கள் நமக்கு கிடைக்கும். என்னைக்காவது பாராட்டி இருக்கீங்களா? யார? உங்கள் மாமியார். அம்மா நீங்கள் எங்களை நல்லா பார்த்துக்கிறீங்க, எங்கள் வீட்டுக்காரர் ஃபாரின்ல இருந்தாலும் நீங்கள் தான் எங்களை நல்லா வச்சு பார்த்துக்கிறீங்க அப்படின்னு என்னைக்காவது பாராட்டி இருக்கீங்களா? இல்லை. சரி, மருமகளை, மாமியாரை தான் பாராட்ட மாட்டேங்கிறீங்க, மாமியார் மருமகளை பாராட்டி இருக்கீங்களா? அம்மா நீ நல்லா சமைச்சு கொடுக்குற, நீ சமைக்கிறதெல்லாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கு, என்ன நல்லா பார்த்துக்கிற, என்னைக்காவது பாராட்டி இருக்கோமா? இல்லை. சரி, ஹஸ்பண்ட, வீட்டுக்காரு என்னைக்கோ ஒரு நாள் வர்றவர பரவாயில்லைங்க, நீங்கள் எங்களுக்காக இவ்வளோ நல்லா உழைச்சி எல்லாம் சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களால் தான் நாங்கள் நல்லா இருக்கணும், என்னைக்காவது பாராட்டி இருக்கீங்களா? அதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. எதுக்குடாப்பா இந்த மனுஷன் ஊர்ல இருந்து வந்தாருன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி சரி, அவராவது வந்தவர் வைஃபையும் அம்மாக்களையும் இவங்க 2 பேர் சண்டையை சமாதானப்படுத்துறதே பெரும் போராட்டமாக இருக்குது. அவர் எங்கேருந்து பாராட்டுறது? இந்த மாதிரி லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்களை பாராட்டாமல் ரசிக்காமல் லைஃப்பில் நம்ம இருக்கோம் இல்லையா? அதாவது இக்கிகைன்னு ஒரு புக் இருக்குது. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 100 ஆண்டுகளுக்கு மேல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கான ரகசியத்தை சொல்லியிருக்காங்க, சரியா? எத்தனை பேருக்கு 100 வருஷத்துக்கு மேலே வாழணும்னு ஃபஸ்ட்டு ஆசை இருக்குது? நான் 100 வருஷத்துக்கு மேலே வாழ ஆசைப்படுறேன் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. சரி, ஆசைப்படுறவங்க கையை தட்டுங்க. ஒரு சிலர் என்னன்னே தெரியாமல் கையை தட்டிக்கிட்டு இருக்கோம். என்னவோ 10 பேர் தட்டுறாங்க, நம்மளும் சேர்ந்து தட்டுவோம். அப்படி ஸோ ஆரோக்கியமாக நீங்கள் வாழணும் அப்படின்னா அது எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நல்ல உணவு, நல்ல உடல் பயிற்சி, நல்ல உறக்கம், அதே மாதிரி நல்ல உற்சாகமான மனநிலை, இந்த 4 இருந்துச்சுன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. நல்ல உணவு அப்படின்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நிறைய கேன்சர் உள்ளிட்ட நோய்கள்லாம் வருது. அதெல்லாம் தற்காத்துக்க கொலஸ்ட்ரால் வருது, அதே மாதிரி சர்க்கரை நோய் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி இல்லாதவங்களே இல்லை, இப்படி எல்லாம் பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நம்ம உணவில் கவனத்தை செலுத்தணும், சரியா? ஸோ இந்த உணவு வந்து நம்ம நல்ல ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை, இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்து ஆரோக்கியமான உணவுக்கு என்னென்ன சாப்பிடணுங்கிறத எல்லாரும் ஃபோன் வச்சுருக்கீங்களா? ஏன்னா நான் இப்போ கொடுத்த நேரத்தில் எல்லா விஷயங்களும் சொல்ல முடியுமான்னு தெரியல. என்னோட யூடியூப் சேனல் விவி யோகா நேச்சர் கியூர்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த சேனலில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே என்னென்ன மாதிரியான உணவுகளை, என்னென்ன நோய்களுக்கு சாப்பிடணும், என்ன மாதிரியான உடல் பயிற்சிகளை செய்யணும், இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக வீடியோஸ் பேசியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஏன்னா நீங்கள் எல்லாரும் நிறைய பேர் லேடிஸாக இருக்கீங்க. லேடிஸ் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கும், வெளியில் சொல்லாமல் ஷேர் பண்ண முடியாமல், மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஃபைப்ராய்டு கட்டி, இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கும் நீங்கள் அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
பட் பொதுவாக நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம பசங்களுக்கு என்ன கொடுக்குறோம்? நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு நான் கேட்கவே இல்லை. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன கொடுக்குறீங்க? என்ன சாப்பிட்ற? தோசை சாப்பிட்றேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த தோசை இதெல்லாம் சாப்பிட்றத விட காலையிலேயே சாக்லேட்டோடு எந்திரிக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஐஸ்கிரீமோடு தூங்குற பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சந்தோஷம் சிரிப்பை பாருங்கள். எல்லாம் அதை கேட்டால் தான் சாக்லேட்டு ஐஸ்கிரீம்னா பல்லு ஃபுல்லாக போச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தொண்டையில் அடிக்கடி இது சளி காய்ச்சல், ஸ்கூலுக்கே வர முடியாது. இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு தினம் வந்து ஒரு 4-5 பாதாம், 4 ட்ரை கிரேப்ஸு, அத்திப்பழம், இந்த அக்ரூட்டு இதெல்லாம் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிடலாம். புரதச்சத்து அதிகம், குழந்தைங்களுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும், மூளை நல்லாயிருக்கும், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது, நல்லபடியாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. சிம்பிளான விஷயம், சரிங்களா? காலை உணவு சிற்றுண்டி என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரையிலும் பயிறு வகைகள். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பயிர். இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? திங்கட்கிழமை என்ன பயிர் சாப்பிடுவாங்க? பாசி பயிறு, துவரம்பருப்பு. செவ்வாய்க்கிழமை அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 100 வயசுக்கு மேலே வாழ்ந்தவங்கலாம் அந்த காலத்தில் குழந்தைங்கள்லாம் வீட்டுக்கு ஸ்கூலில் முடிச்சு வீட்டுக்கு வந்தோடனே பயிர் வேக வச்சு வச்சுருப்பாங்க, கிழங்கு வேக வச்சு வச்சுருப்பாங்க. அந்த குழந்தைங்க வந்து கையளவு அது தாளிச்சு கூட இருக்க மாட்டாங்க, அள்ளி சாப்பிட்டுட்டு அந்த கிழங்கு சாப்பிட்டு விளையாட ஓடிடுவாங்க. இன்றைக்கி நம்ம பசங்க வந்த உடனே படிக்க சேரை போட்டு உட்காந்து நம்மளும் படி அவங்களும் படின்னு சொல்லி படிக்க வச்சு விளையாடவே நம்ம அனுப்புறதில்லை. நல்ல உடல் உழைப்பு, உடல் பயிற்சி இது இல்லாமல் போயிடுச்சு. அதனால் ஆரோக்கிய சீர்கேடு வருது. எத்தனை பேர் வந்து நல்லா வந்து நான் தினம் 1 மணி நேரம் நடப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? 1 மணி நேரம் கையை தட்டலாம். அவங்களுக்கு நல்லா கை தட்டலாம். கை தட்டுனா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 2 விஷயம். ஒன்று, நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, இன்னொன்று அடுத்தவங்கள பாராட்டுறீங்க, சரியா? ஸோ அப்போ என்னென்னா, நல்ல உடல் பயிற்சி செய்யணும், வாக்கிங் போகணும். இல்லை அது முடியலையா வீட்லேயே யோகா செய்யுங்க, யோகா பயிற்சி எல்லாம் செய்யுங்க. அதுவும் முடியலையா ஸ்விம்மிங், சைக்கிளிங்லாம் செய்யலாம். குழந்தைங்களுக்கும் அதை சொல்லி கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த பயிறு வகைகளை தினம் ஒரு பயிர், பாசிப்பயிறு, கொண்டைக்கடலை, தட்டைப்பயிறு, நரிப்பயிறு, எள்ளு, கொள்ளு, அதே மாதிரி என்னென்ன பயிர் வகைகள் இருக்கோ, கொண்டைக்கடலை, இதெல்லாம் வந்து இப்போ சீசனில் பார்த்திங்கன்னா மொச்சை, பச்சை பட்டாணி இதெல்லாம் கிடைக்குது. இதெல்லாம் ஊற வச்சு வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா புரதச்சத்து அதிகம். பழங்களை வந்து நிறைய சாப்பிட கொடுக்கணும் பசங்களுக்கு. பழங்கள் வந்து மலச்சிக்கல் பிரச்சனையே வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பாதி நோய்கள் பழங்களை சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும், ஸ்கின்னும் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு வந்து நல்ல மூளையும் நல்ல சுறுசுறுப்பாக வேலை செய்யும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள், உங்களுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சர்க்கரை நோயெல்லாம் இருக்கலாம், ரத்த கொதிப்பு இருக்கலாம், கொலஸ்ட்ரால் பிரச்சனையெல்லாம் இருக்கலாம். அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளாக இப்போ இந்த ரம்லான் நோன்பு நேரத்தில் நீங்கள் நோன்பு இருக்கிறீங்க, மற்ற நேரங்களில் பொதுவாகவே நான்வெஜ்ஜு நிறைய சாப்பிடக்கூடியவங்க இருப்பீங்க. அதிகமாக நம்ம சாப்பிட்டுட்டு செரிமானமே ஆகலை, பைல்ஸ் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரியான ப்ராப்ளமோடெல்லாம் மக்கள் வந்து வரீங்க. லேடிஸ் அதையும் சொல்கிறதில்ல. ஸோ அப்போல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தினமே ஒரு பச்சை பூண்டை கொஞ்சம் எடுத்து அதை தண்ணியில் கொதிக்க விட்டோ, இல்லை பச்சை பூண்டா நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கொழுப்பு சேராது. சுடு தண்ணி குடிங்க. காலையில் எந்திரிச்ச உடனேயே சுடு தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள், சீரகம், எலுமிச்சப்பழ, தேன் இதை கலந்து காலையில் நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னாலே அந்த நாளில் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்ட கொழுப்பு அதிகமாக இருந்த உணவுகளாக இருந்தாலுமே நம்மளுடைய அந்த கொலஸ்ட்ரால் வந்து கரையும், லிவர் அதாவது நம்மளுடைய கல்லீரல் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும், சரிங்களா? இதெல்லாம் சிம்பிளான விஷயங்கள். நல்ல பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸு, பயிறு வகைகள், தானியங்கள்னு சாப்பிட்டீங்கன்னா வெறும் வெள்ளை அரிசியே சமைச்சு சாப்பிடாம, கோதுமையே சமைச்சு சாப்பிடாம சிறுதானியங்கள், சிறுதானியங்கள்லாம் என்னென்னு தெரியுமா? கம்பு, கேழ்வரகு, வரகு, திணை, சாமை, இதெல்லாம் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றீங்களா? சமைக்கிறீங்க, வெரி குட், கை தட்டலாம். மனசே இல்லை நம்ம மக்களுக்கு. அடுத்தவங்களை பாராட்டணும்னா மனசு வர மாட்டேங்குது, நம்மளை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னாலும் மனசு வர மாட்டேங்குது. அப்போ கை எப்படி தட்டணும்? சூப்பர். இப்போ வந்து என்னென்னா சிறுதானியங்களில் அதுலேயும் இப்போ என்னென்னா சர்க்கரை நோயெல்லாம் இருக்குன்னா கருப்பு கவுனி இருக்கு இல்லையா?
கருப்பு கவுனியை ரெகுலராக ஒன்று கஞ்சி வச்சு குடிக்கலாம், இல்லை கருப்பு கவுனி சாதத்தை சாப்பிடலாம். ஒரு 48 நாள் நீங்கள் கருப்பு கவுனி சாப்பிட்டீங்கன்னா சுகர் கண்ட்ரோல் ஆகும். ரத்தசாலின்னு